இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல ஸ்ட்ரக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி ஷார்ப்ல ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப் வேல்யூ டைப்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரியலன்னா நீங்க சி ஷார்ப் பிளேலிஸ்ட்ல போயிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் சிமிலர் டு கிளாஸ் that can contains fields, properties, methods and constructor. ஒரு கிளாஸ்ல எப்படி ஃபீல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்கலாமோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்ட்லயுமே இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வேல்யூ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிளாஸ் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்ட்டுக்கும் கிளாஸுக்கும் முக்கியமான சில வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வேல்யூ டைப். அதாவது ஸ்ட்ரக்ட்ல வந்து ஒரு நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா அது வந்து ஸ்டாக் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். பட் கிளாஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டைப், வேல்யூ எல்லாமே ஹீப் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. கிளாஸ் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணும். கிளாஸ்ல டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ட்ரக்ட்ல இந்த டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்காது. ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது ஸ்மாலர் இன் சைஸ், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கிளாஸ் ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். எந்த மாதிரி டைம்ல ஸ்ட்ரக்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி டைம்ல கிளாஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க மாத்தி செலக்ட் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ நீங்க விசுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்சைட் தட் கிளாஸ் ஒரு ஃபீல்ட் ஃப்ரூட் பிரைஸ் அப்படிங்கிற இன்டிஜர் ஃபீல்டு இஸ் ஃப்ரூட் அவைலபிள் அப்படிங்கிற பூலியன் ஃபீல்டு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? டிக்ளேர் பண்ணி வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரூட் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸை கெட் செட் மூலமா என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர், தென் இன்னொன்று பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரூட் அப்படிங்கிற வாய்டு மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலா டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த கிளாஸ்க்கு இன்சைடு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இந்த டில்டு சிம்பிள் வந்து போட்டிருந்தோம்னா அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ் அப்படியே ஸ்ட்ரக்டா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்படி டிஃபைன் பண்ணீங்கன்னா சில எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா நம்ம சி ஷார்ப் வெர்ஷன் என்ன யூஸ் பண்றோம்னா 7.3, பட் சி ஷார்ப் வெர்ஷன் 10க்கு மேல தான் இந்த ஃபீல்டு வேல்யூ இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்றது லெஸ் தேன் 10 இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த எரர் போயிடும். அதே மாதிரி இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் சி ஷார்ப் வெர்ஷன் 10க்கு மேல தான் அலோ பண்ணியிருக்காங்க. அதாவது பேராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர். பட் நம்ம யூஸ் பண்றது 7.3 அப்படிங்கிறதுனால இதையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்கணும். இன்சைடு ஸ்ட்ரக்ட் இந்த மெத்தட் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இன்சைடு ஸ்ட்ரக்ட் இருக்க முடியாது. அதனால இதை டெலீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா இன்சைடு ஸ்ட்ரக்ட் வந்து நம்ம ஃபீல்டு வச்சிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறோம், பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கிறோம், ஒரு மெத்தட் வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதை எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி நம்ம கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வேல்யூ அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு 3 இன்புட் பேராமீட்டர் வருது. அந்த 3மே இங்க பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்னா பாஸ் பண்ணிட்டு ஃபைனலா செல்ஃப் ரூட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்றோம். கால் பண்ணும்போது இன்சைட் தட் மெத்தட் என்ன பண்றோம்னா நம்ம என்ன வேல்யூவை பாஸ் பண்ணமோ அதை வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இதை ரன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா? இப்போ நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா மேங்கோ இஸ் அவைலபிள் அண்ட் இட்ஸ் பிரைஸ் இஸ் 23. இங்க நீங்க பாஸ் பண்றீங்கல்ல 23 ட்ரூ மேங்கோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த செல்ஃப் ரூட் அப்படிங்கிற மெத்தடுக்கு இன்சைடு வந்து நம்ம கன்சோல்ல அதை பிரிண்ட் பண்றோம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். எந்த மாதிரி டைம்ல ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி டைமிங்ல கிளாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கீங்க, செட் ஆஃப் மெத்தட் அது ப்ரீ டிஃபைன்டா உங்களுக்கு தெரியும். சரிங்களா?
அதே நேரத்தில் ஸ்மாலர் இன் சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வேல்யூ அப்படிங்கிறத டைனமிக்காக சேஞ்ச் பண்ண போறீங்க. அதே மாதிரி அது வந்து மெத்தட் வந்து கீப் ஆன் ஆடிங், வேரியபிளும் கீப் ஆன் ஆடிங் பிக்கர் சைஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது கிளாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது நல்லது. யூஸ்வலாகவே நீங்கள் எந்த அப்ளிகேஷனை எடுத்து பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறதுடைய யூசேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கிளாஸ் அப்படிங்கிறதுடைய பயன்பாடு தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அந்த கிளாஸில் நம்ம என்னதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாலுமே அங்கே கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அன்யூஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. மெமரியை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. அப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கூட தான் செய்யும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.